வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. டென்ட்ரைடுகள். இந்த டென்ட்ரைடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது இதுதான். சரிங்களா? இந்த டென்ட்ரைடுடைய வேலை என்ன? டென்ட்ரைடுகள் இதுல கூர்மையா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், டென்ட்ரைடுகள் ஆக்சானுக்கு கொண்டு போதா இல்ல டென்ட்ரைடுகள் உள்ள இருக்கக்கூடிய சைட்டோனுக்கு கொண்டு போதா, இந்த கன்ஃபியூஸ் எல்லாமே ஏற்படும். அதே போல ஆக்சான் எங்க கொண்டு போகுதுன்ற இந்த ரெண்டு விஷயத்தையும் கொஞ்சம் கூர்மையா கவனிச்சுங்க முனைப்பா. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நரம்பு தூண்டல்களை சைட்டானை நோக்கி, சரிங்களா? இந்த சைட்டோன்னு சொல்லிட்டு சொல்றது செல் உடலம் சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த டென்ட்ரைடுகள், இங்க இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை என்னென்ன இம்பல்சஸ் எல்லாம் இருக்கோ, தூண்டல்கள் எல்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் எங்க கொண்டு போயிடும்? இங்க இருக்கக்கூடிய செல் உடலத்துக்கு கொண்டு போயிடும். அதனுடைய வேலை. சரிங்களா? தே கண்டக்ட் nerve impulses towards the சைட்டான். இந்த சைட்டானுக்கு தான் அது எல்லா தகவல்களையுமே கொண்டு போயிடும். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது பிற செல்கள் இருந்து பெறப்படக்கூடிய சமிக்கைகளை உள்வாங்கிக் கொள்ளும் பரப்பினை அதிகமாக்கும். மற்ற இடத்துல இருந்து ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் அது சென்ஸ் பண்ணுது, இல்ல அது உணருது, அந்த தூண்டல்கள் பெறுது அப்படின்னா அது பெறக்கூடிய அந்த ஒரு ஏரியா அதனுடைய கெப்பாசிட்டியை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இது கொண்டு இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து ஆக்சான். இந்த ஆக்சான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த பகுதியை சொல்லுவாங்க. கணுக்கள் நிறைந்தது போல இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை சொல்லுவாங்க ஆக்சான். இவை தூண்டல்களை சைட்டானில் இருந்து எடுத்து செல்கிறது. சரிங்களா? It carries impulses away from the cyton. இப்போ டென்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். மேல இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகள் போல இருக்கக்கூடிய டென்ட்ரான். இந்த டென்ட்ரான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது என்ன பண்ணுது? அந்த நரம்பு தூண்டல்களையும் தகவல்களையும் சைட்டானை நோக்கி கடந்துச்சு. இது என்ன பண்ணுது? சைட்டான்ல இருந்து எடுத்து போயிடும். வடிவேலு காமெடியில நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? வடிவேலு சார் காமெடி பர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கொண்டு போயிடாது. நரம்பு தூண்டல்களை சைட்டானில் இருந்து கொண்டு போகும். டென்ட்ரான் சைட்டானை நோக்கி கொண்டு செல்லும் தகவல்களை ஆக்சான் சைட்டான்ல இருந்து எடுத்துன்னு போயிடும். சரிங்களா? இப்படி நம்ம ஆறாம் மார்க் மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரியான ஒரு அமைப்பா தான் இது காணப்படுது. ஆக்சானின் பாதுகாப்பு உரையே மைலின் உரைன்னு சொல்றாங்க. அந்த கணுக்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உரை. சரிங்களா? The axon covered by a productivity அந்த ஷெல்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதான் என்ன சொல்றாங்க? மைலின் அந்த ஷெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மைலின் உரை கவர் அந்த லேயர் தான் அதனுடைய பாதுகாப்பு உரை அப்படின்னு சொல்றாங்க. இவற்றின் மேற்பரப்பு ஸ்வான் செல்லால் ஆன உரையால் பாதுகாக்கப்படுகிறது. அதனுடைய அப்பர் லேயர் என்ன லேயரால பாதுகாக்கப்படுது, என்ன ஒரு கவரால பாதுகாக்கப்படுது அப்படின்னா ஸ்வான். இந்த ஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஃபர்தர் கவர்டு பை a layer of swan cells. இந்த ஸ்வான் செல்ஸ் தான் நியூரிலெம்மான்னு சொல்றாங்க. தட் மீன் நியூரிலெம்மான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இதை தான் என்னன்னு சொல்றாங்க? சாரி, இந்த ஸ்வான் செல்னு சொல்லக்கூடியதுதான் நியூரிலெம்மா. இந்த நியூரிலெம்மா அப்படின்றது ஏன்னா அதனுடைய அமைப்பு கரும்புல இருக்கக்கூடிய ஒரு கணு போல இருக்கும். அப்போ தொடர்ச்சியா இப்படி இருக்காது. அதனுடைய அமைப்பால முழுமையா கவர் செஞ்சிட்ட மாதிரி இருக்கும். அதனுடைய செயல்படும் விதத்தை குறைக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க? ஒரு லேயரு இந்த கணு வரையும் கவர் ஆயிருக்கும், அடுத்த லேயர் தனியா அந்த கணு வரையும், அடுத்த லேயர் இந்த கணு வரையும், அடுத்த லேயர் இந்த கணு வரையும், அடுத்த லேயர் இந்த கணு வரையும். சரியா? அப்ப என்னது? இந்த உரை தொடர்ச்சியாக இல்லாமல் இடைவெளியோடு இருக்கும். சரிங்களா? discover break at interval by depressions. ஒவ்வொரு கணுக்களுக்கும் இடையே சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கும்.
கணு இடைவெளி அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இந்த கணு இடைவெளிய சொல்ற இல்லைங்களா, இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த கணு இடைவெளிய ரேன்வீரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தமிழ்ல இதுவே ரேன்வீரின் கணு என்று அழைக்கப்படும். ரேன்வீரின் கணு அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சி அல்லாம அந்த கரும்பு கணு போல இருக்கக்கூடியத ரேன்வீரின் கணுக்கள். இதுல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுதான் விரைவாக நரம்பு தூண்டல்களை கடத்த மைலின் உறை உதவுகிறது. சரிங்களா? இந்த கணுக்கு இருக்கு இல்லைங்களா, ஏன்னா இது என்ன பண்ணுது, சைட்டான்னு சொல்றோம் இல்லைங்களா, செல் உடலம், அதுல இருந்து எல்லா நரம்பு தூண்டல்களையுமே கடத்திட்டு வந்துருது. அப்படி கடத்திட்டு வரும் பொழுது ஒரு ஸ்பீடா, சரிங்களா, ஒவ்வொரு விஷயத்தையுமே இன்னும் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணக்கூடிய வகையில உதவக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த மைலின் உறை, மைலின் அந்த ஷெட் அப்படின்றது தான் ஆக்ட் அஸ் எ இன்சுலேட்டர் இல்லைன்னா ஸ்டிமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியதாகவும் என்சூரிய ரிப்பைடு டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ், நரம்பு தூண்டல்களை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கடத்துறதுல விரைவுபடுத்தக்கூடிய மிக முக்கிய தலையாய பணியை செய்யறது எதுனா அந்த கணுக்களை பாதுகாக்கக்கூடிய மைலின் உறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து ஸ்னாப்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸ்னாப்ஸ்னா என்ன? இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு செல் உடலம்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை சுற்றி கிளைகள் போல வேறு போல இருக்கிறது டென்ட்ரைடுகள்னு பார்த்தோம், கணுக்கள் போல இருக்கிறது ஆக்சான்னு சொல்லிட்டு பார்த்தோம். டென்ட்ரைடுகள் சைட்டான நோக்கி கடத்தும், சைட்டான் ஆக்சானை நோக்கி கடத்தும். இந்த ஆக்சான் இருக்கக்கூடிய மைலின் உறை தான் என்ன பண்ணுது, ஒரு தகவல் தூண்டல்களை ஸ்பீட் பண்ணி விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஒரு நியூரான் மட்டும் அந்த விஷயத்துல செய்யறத நம்ம பார்த்தாச்சு. அப்போ ஒரு நியூரானுக்கும் இன்னொரு நியூரானுக்கும் கடத்தப்படணும், கம்யூனிகேஷன் ஆகணும். சரிங்களா? இப்போ நம்ம மனசுக்குள்ள நினைச்சு நம்ம திங்க் பண்றதுன்றது வேற, நம்மளுடைய உணர்ச்சிகளையும் நம்மளுடைய அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களையும் வாய்மொழியாக இன்னொருத்தருக்கு கன்வே பண்றோம் இல்லைங்களா, அதே போலதான் ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு அந்த தகவல்களையும் தூண்டல்களையும் பரிமாற்றக்கூடிய ஒரு முக்கிய செயலை செய்யக்கூடியதுதான் இந்த ஸ்னாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சர்ல தெளிவா கொடுத்துருப்போம். இதுல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் நிறைய எண்ணற்ற நியூரான்கள் இருக்கு, இங்கேயும் நியூரான் எண்ணற்ற இருக்கு. இங்க ஒரு வேதிப்பொருள் மாதிரி செக்ரேட் ஆகுது இல்லையா, தட்ஸ் கால்ட் ஸ்னாப்ஸ். இதை பத்தின விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்னாப்டிக் குமிழில் இது வேதிப்பொருட்களை வெளிப்படுறீங்களா. இந்த ஸ்னாப்டிக் இட் ரிலீசஸ் கெமிக்கல்ஸ் இன்டு த ஸ்னாப்டிக்ஸ் நாப். ஸ்னாப்டிக் அந்த குழல்ல பார்க்கும் பொழுது ஒரு சம்திங் ஒரு கெமிக்கல்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கெமிக்கல்ஸ் தான் என்ன வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவ்வேதிப்பொருட்கள் மூலம் ஒரு நியூரானில் இருந்து, தட் மீன் இது ஒரு நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே, இது ஒரு நியூரான், இந்த நியூரானுக்கும் இந்த நியூரானுக்கும் டிரான்ஸ்மிஷன் ஆகக்கூடியதுதான். ஒரு நியூரானிலிருந்து மற்றொரு நியூரானுக்கு தகவல்களை கடத்தக்கூடிய ஒரு முக்கிய வேலையை தான் இந்த ஸ்னாப்டிக் செய்யுது, ஸ்னாப்ஸ் அப்படின்னு சொல்றது. இந்த வேதிப்பொருட்களை எத்தனை வகையா இருக்கு அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னா அதனுடைய ஆங்கில பெயரே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டருடைய தமிழாக்கம் தான் என்னது, நரம்புணர்வு கடத்திகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் சேம் ஒன்னே ஒண்ணுதான்றதுனால அதனுடைய அமைப்பு அவ்வளவுதான். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சொல்லுவாங்க. நரம்பு உணர்வு கடத்தி, அந்த நரம்பு நியூரான்கள் உணர்வுகளை ஒரு நியூரானிலிருந்து மற்றொரு நியூரானுக்கு கடத்தக்கூடியது அதுதான். அடுத்து நியூரான்களுடைய வகைகள். சரிங்களா? நியூரானுடைய வகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னென்ன வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க பார்க்கலாம். ஒரே ஒரு முனையிலிருந்து அது உருவாயிருக்கு அப்படின்னா ஒரு முனை நியூரான் இருக்கும். இது ஒரு புரிதலுக்காக கொடுத்துருக்கோம். ஒரு முனை நியூரானா எப்படி இருக்கும் அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், அவ்வளவுதான் அவ்வளவுதான் இவ்வளவுதான் இருக்கும். இருமுனை நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இங்க உட்கரு இருக்கும், தம்புள் சுமார் இருக்கும். பலமுனை நியூரான்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பல டென்ட்ரைடுகள் ஆக்சான் கிளைத்து இருக்கக்கூடிய கணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ இந்த 3 விஷயங்கள் தான் இந்த அடிப்படையா அதனுடைய அமைப்பை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறோம். அது எங்கெங்க காணப்படும்? நியூரான்களுடைய வகைகள் நம்ம சொன்னோம், ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னோம் அதை பத்தி. நியூரான்களுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு வகை, 3 வகை, அமைப்பினுடைய அடிப்படையில 3 வகை. செயல்படக்கூடிய வகை, செயல்படுத்தினுடைய அந்த விதத்தின், செயல்படும் விதத்தின் அடிப்படையில் டைப்ஸ் ஆஃப் பேஸ்டு தேர் ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய அடிப்படையிலும் டைப்ஸ் ஆஃப் பேஸ்டு ஆன் தேர் ஸ்ட்ரக்சர்ஸ், அதனுடைய அடிப்படையிலும் 3 வகையா பிரிக்கிறாங்க. அந்த 3 வகைகள் என்னென்னன்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த அமைப்பினுடைய அடிப்படையில பிரிக்கும் பொழுது கண்ணின் விழித்திரையில் இருக்கக்கூடியது இருமுனை நியூரான், மூளையினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடியது பலமுனை நியூரான். அதே போல பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்கரு நிலையில் இருக்கும், இனிஷியேட்டா இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும், அது எந்த நியூரானா இருக்கலாம். வளர்கரு நிலையில் இருந்துச்சுன்னா ஒரு முனை நியூரான். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் மைண்ட்ல செட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்கள். சரிங்களா? அதே போல செயல்படுத்தினுடைய விஷயத்துல நம்ம பாக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். செயல்படும் விதத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா ஒண்ணு டைரக்டா மூளைக்கு எடுத்துன்னு போயிட்டு தகவலை சொல்லும், இன்னொன்னு மூளையிலிருந்து உணர்வு உறுப்புகளுக்கு எடுத்துன்னு தகவல் சொல்லும், இன்னொன்னு உணர்வு உறுப்புகளுக்கும் மற்ற பகுதிகளுக்கு கட்டளை பிறப்பிக்கும். 3 விஷயம். எது சென்ஸ் ஆகுது, எது பிரெயினுக்கு போகுது, பிரெயின்ல இருந்து எது மறுபடியும் பாடிக்கு வந்து கட்டளைகளை பிறப்பிக்கிறது. இந்த 3 செயல்பாடுனுடைய அடிப்படையில பிரியும். அப்போ அமைப்பின் அடிப்படையிலும் செயல்படக்கூடிய விதத்தின் அடிப்படையிலும் கிட்டத்தட்ட 3 வகைகளா பிரியுது. இதை பத்தி நம்ம பார்த்துடலாம். அமைப்பின் அடிப்படையில் 3 வகை. சரிங்களா? அதான் நம்ம பார்த்தது ஒரு முனை, இருமுனை, பலமுனை. அதை பத்தி பார்க்கலாம். அமைப்பை பத்தி மட்டும் இப்ப பார்த்துடுறோம். சரிங்களா? அதான் கொடுத்தது ஆல்ரெடி நம்ம சொன்னது. அப்போ நம்ம டயக்ராமா பார்த்தோம், இப்போ தியரிட்டிக்கலா கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல், வேற எதுவும் கிடையாது. ஒரு முனை சொன்னது போல, டயக்ராம் சொன்னது போல, அதுல ஒரு உட்கரு, ஜஸ்ட் ஒரு தாவரம் வந்து முளைத்து இனிஷியேட்டா ஆகக்கூடிய அந்த தன்மை எப்படி இருக்கோ அது போல இருக்கக்கூடியதுதான் ஒரு முனை நியூரான். அதனுடைய டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதான் சொன்ன இல்லைங்களா, வளர்கருவின் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படும். சரிங்களா? அந்த எம்ப்ரியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஃபவுண்ட் இன் இயர்லி எம்ப்ரியோஸ், வளர்க்கூடிய அந்த கருவினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கடுத்து ஒரு முனையில் மட்டும் சைட்டானிலிருந்து கிளைத்து காணப்படும். அந்த டயக்ராம பார்க்கலாம். சைட்டான என்ன சொன்ன, செல் உடலம். ஒரு முனையில் மட்டும் செல் உடலத்தில் இருந்து கிளைத்து காணப்படுது. அதுதான் செல் உடலம்ன்றது. இது அதனுடைய ஒரு எஜ்ஜில் இருந்து மட்டும்தான் கிளைத்து காணப்படுது, இன்னொரு எஜ்ஜில் எதுவுமே கிடையாது. சோ அததான் இந்த இடத்துல நம்ம செகண்ட் பாயிண்டா நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து இதுல ஆக்சான் மற்றும் டென்ட்ராய்டாகவும் செயல்படும், ஆக்சான் ஆகவும் டென்ட்ராய்டாகவும் செயல்படும். அது என்ன ஆக்சான் டென்ட்ராய்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இது மாதிரி நரம்பு முடிச்சுகளா இருக்கிறது என்னது, இதை எடுத்துக்கலாம். நரம்பு முடிச்சுகளா இருக்கிறது டென்ட்ராய்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே போல இந்த கணுக்கள் எல்லாம் இருக்கிறது என்னது, ஆக்சான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ ஒரு முனை நியூரான்ல இப்படி இருக்கிறதுல அதுவேதான் ஆக்சானாவும் செயல்படணும், அதுவேதான் டென்ட்ரானாவும் செயல்படணும். சரிங்களா? இப்ப எப்படி அதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஒரு ஆதரவற்ற ஒரு ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்து ஒரு யாரோ ஒரு சிங்கிள் பேரண்ட் வளர்க்குறாங்கன்னா, தந்தையாகவும் அவங்களதான் இருக்கணும், தாயாகவும் அவங்களதான் இருக்கணும். ஸோ எல்லாருமே இப்ப எல்லா அன்பையுமே அவங்க தான் செலுத்தணுன்ற மாதிரி. அப்போ ஒரே ஒரு அமைப்பு மட்டும் இருக்கிறதால மற்ற 2 பணியுமே இதுதான் செய்யணும், வேற எதுவும் கிடையாது. அப்போ இது எந்தெந்த அடிப்படையில் இருக்கும், ஒன்று வளர்கரு நிலையில் இருக்கும், அதுக்கடுத்து அதனுடைய உடல் இருக்கக்கூடிய சைட்டானிலிருந்து ஒரு முனையில கிளைத்து காணப்படும், 3வது டென்ட்ரானாகவும் ஆக்சானாகவும் இதுதான் செயல்படும். ஸோ இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய 3 பாயிண்ட் இதுதான். அதுக்கடுத்து இருமுனை நியூரான்ஸை நம்ம பார்க்க போறோம். என்ன இருமுனை நியூரான் அப்படின்னா, சேம் இந்த டயக்ராமே நமக்கு புரிஞ்சிடும். இந்த செல் உடலத்திலிருந்து 2 கிளையா பிரிஞ்சிருக்கும். இந்த இருமுனை நியூரானுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, 2 அப்படின்னா சும்மா அப்படி ஒரு 2 கண்கள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா?
இந்த இருமுனைனா 2 கண்கள் என்ற போல, அப்ப இருமுனை நியூரான்கள்னா கண்ணின் விழித்திரையில காணப்படும். இது சரியா? மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இதுதான். கண்ணின் விழித்திரையில் காணப்படும். சரிங்களா? இட் ஃபவுண்டட் இன் ரெட்டினா ஆஃப் ஐ. இது எங்க காணப்படும்? ரெட்டினா ஆஃப் ஐல காணப்படும். நாசி துளையில் உள்ள ஆல்ஃபாக்டரி எபித்திலியத்துல காணப்படும். நாசி துளை இருக்கு இல்லைங்களா? ஆல்ஃபாக்டரி எபித்திலியம் ஆஃப் நாசல்ஸ் சேம்பர் இட் ஃபவுண்டட். இந்த நாசல் சேம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்ஃபாக்டரி எபித்திலியத்தில் இது காணப்படும். கண்ணினுடைய விழித்திரையில அதுல இல்லாம நாசி துளையில் இருக்கக்கூடிய ஆல்ஃபாக்டரி எபித்திலியத்துல இது காணப்படுதா இருக்கு. சைட்டானிலிருந்து இரு நரம்பும், அந்த இரு நரம்பு பகுதிகள் இருபுறமும் இணைக்கப்பட்டிருக்கும். அதுதான் சைட்டானிலிருந்து இரு நரம்பு பகுதிகளும் இருபுறமும் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு முனை சைட்டானாகவும் இன்னொரு முனை டென்ட்ரானாகவும் செயல்படும். அடுத்த பாயிண்ட் அதுதான் கொடுத்திருப்பான், வாங்க பார்க்கலாம். தட்ஸ் ஆல், சேம். ஒரு முனை ஆக்சானாகவும் மறுமுனை டென்ட்ரானாகவும் செயல்படும். ஒன் acts as an axon while another as a dendron.